மணிகண்டன் சார், ஒரு வாக்காளர் நீக்கணும் அப்படின்னா அதுக்கான சில விதிமுறைகளா இருக்கு, எதுவுமே சரியா பின்பற்றப்படலை அப்படிங்கிறாரு. நானு அதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் அடிக்கடி நான் கமிஷன் சார் தான் பேசல அப்படின்னு சொல்றாரு, எனக்கு தெரியல சார். ஆடியோ சரியா இருக்கா? கரெக்டா இருக்கு சார், பேச சொல்லுங்க. ஆமா, நான் சொல்றேங்க, நான் தேர்தல் கமிஷனுக்கு நான் ஒரு பினாமியா தேர்தல் கமிஷனுக்கு ஆதரவா நான் என்னுடைய கருத்துக்களை முதல்ல எடுத்து வைக்கிறேங்க. சரி, அதுல நம்ம தமிழ்மாறன் கேட்டாரு, ரொம்ப சரியான விஷயம். கொலிஜியத்துல எல்லாம் முறையா நடக்குதா, ஒழுக்கமா நடக்குதா அப்படின்லாம் கேட்டார். நியாயமான கேள்வி. முதல் விஷயம் அவரோட நான் அதை ஒத்து போறேன். மன்மோகன் சிங் ஒண்ணு, எங்களால தான் அந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு மன்மோகன் சிங் 2, வாஜ்பாய், குஜராத், தேவகவுடா, விபி சிங், மத்தியில ஐயா நீங்க இப்ப என்ன கேட்டு கொலிஜியத்தை பத்தி கேட்டதுக்கு நான் சொல்றேன். தீர்ப்பு கிடைக்குமா கிடைக்காது அவர் சொன்ன பதிவுக்கு நான் சொல்லிட்டேன். இல்ல இல்ல நான் கேட்கிறேன். அதே மாதிரி மக்கள்கிட்ட போற உச்ச நீதிமன்றத்து மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, மக்கள்கிட்ட போறீங்கல்ல. ஏற்கனவே பீகார்ல மக்கள்கிட்ட போனீங்க, மக்கள் நெத்தியடி தீர்ப்பு கொடுத்தால, 220 கொடுத்தால, அந்த மாதிரி நல்ல மக்கள் தீர்ப்பு உங்களுக்கு இங்கே கிடைக்கும். கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க சார். சார் அப்ப அவரே பேச சொல்லுங்க. திமுக நீங்க கண்டினியூ பண்ணுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க சார். அப்புறம் சென்சஸ் எடுக்கணுமா, அப்புறம் அதுல ஒருத்தர் கிளம்புவார், சாதிவாரி சென்செக்ஸ் எடு அப்படின்பாரு. அப்புறம் பொருளாதார நிலையை அதுல கொண்டு வரணும்பாங்க. இதெல்லாம் அதாவதுங்க, செத்து போனவனையும் ஊரை விட்டு போனவனையும் உலகத்தை விட்டு போனவனையும் இதுல இருந்து நீக்கிறனா, அதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை வந்தது? யார் ஒருத்தர் பாதிக்கப்பட்டாரா பீகார்ல? பினராயி விஜயன் ஏதாவது குரல் கொடுத்தாரா? யார் யாருக்கு இந்த நக்சலைட் சக்தி மம்தா பானர்ஜியும் நக்சலைட் கேஜ்ரிவால் போன்றவர்கள் பிரிவினைவாதம் பேசக்கூடிய திமுக கள்ள ஓட்டை நம்பிய காலகாலமாக ஜெயித்த திமுக போன்ற கட்சிகள் தான் இதை எதுக்கு, இது தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா மக்களும் இது எதுக்கு பார்த்தாங்க. இதே மாதிரி சிஏஏன்னு பூதம் கிளப்புறானுங்க. இன்னொன்னு ஒரு அண்ட்ரஸ், எந்த நேரத்திலையும் மக்கள் ஒரு பொதுநிலையில வச்சு அது மூலமா ஒரு பதட்டத்தை உருவாக்கி பாசிச பாயாச பாஜகன்னு சொல்லி ஓட்டு வாங்குறதையே அரசியல் பொழப்பா வச்சிருக்காங்க. தமிழக மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் ராகுல் காந்தி சொன்னாரு, தேர்தல் கமிஷன் கேட்டுச்சா, பையா ஒரே ஒரு அபிடவிட் கொடுங்க, நீ யோகியனா இருந்தா நம்ம கிட்ட வந்த தரவுகள் உண்மையா இருந்தா தேர்தல் கமிஷன்ல ஒத்த அபிடவிட் போய் கொடுத்துருக்கலாமே. இந்த ஓட்சியருக்கு எதிராக நீ போய் ஒரே ஒரு அபிடவிட் கொடுக்கலங்கிறத ராகுல் காந்தி யோகியத்தன்மை தெரிஞ்சுக்கலாம். வட மாநிலத்தவரை நம்ம சகோதரன் தமிழ்நாட்டுல இருக்கிற ஓட்டு போடக்கூடாதா? பங்களாதேஷ்ல இருந்து வந்த கள்ள குடியேறி ஆனா அவன் முஸ்லீமா இருக்கிறதுனால அவன் ஓட்டு போடுவான். மம்தா பானர்ஜியோட ஸ்டாண்டு இதுதான், ஸ்டாலினோட ஸ்டாண்டுங்க. மாநில தேர்தல் ஆணையம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குதுங்க? மத்திய தேர்தல் ஆணையம் முழுக்க மோடி கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா மாநில தேர்தல் ஆணையம் யாரு கண்ட்ரோல்ல இருக்குது அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்புறம் தேர்தல் கமிஷன் அப்படியே வச்சிருக்கு, எத்தனை வருஷம் வச்சிருப்பான்? யூனிவர்சிட்டியில எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ரீவேல்யூவேஷனுக்கும் ரீடோட்டலிங்கும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அனுமதிச்சீங்கன்னா தான் அந்த மாதிரி மாத்துறாங்கன்னு கேட்டீங்களா? பல்கலைக்கழக வேந்தராக கவர்னர் இருக்க வேண்டும்ங்கிறத உங்க வசதிக்கு உங்க திராவிட முதலமைச்சர் வரணும்னு மாறுறீங்கல்ல, உங்களுக்கு இது எப்படி வசதியோ அந்த மாதிரி பிஜேபி அவங்க பலத்தை வச்சது கூட ஒண்ணு தெரிஞ்சுக்க. 2026 தேர்தலுங்கிறது திமுக கள்ள ஓட்டு போட முடியாமல் தவித்து தானே கவிழ்ந்து 67 காங்கிரஸ் அழிந்து போனது போல 2026 திமுக திராவிட கட்சி அப்படின்னு பேர் சொல்லி ஏமாத்துறது கட்சி அரபிக்கடலில் தூக்கி எறியப்படும். ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.